ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தேசிங் ராஜா பார்ட் 2 படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் விமல் மெயின் லீடாகவும் அவர் கூட ஒரு பெரிய காமெடி பட்டாலுமே நடிச்சிருக்கு. இதோட கதையில் விமலும் குக் வித் கோமாளி புகழும் வேற வேற ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. இதில் புகழ் இன்ஸ்பெக்டர் வர்ணஜாலன்னு லேடி கெட்டப்பில் வராரு. இவங்களுக்குள்ள யார் பெரிய ஆளுன்னு போட்டி. இதனால எல்லாத்துக்குமே முட்டி மோதிக்கிறாங்க. அந்த சமயத்தில் மார்க்கெட் ராஜான்ற ஒரு ரவுடியோட தலை துண்டிக்கப்பட்டு முண்டமாக கிடக்குறான். கொலகாரனே தலையை தூக்கு பாத்திரத்துக்குள்ள போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரான். ஆனால் அந்த தூக்க திறக்காமையே அது தலைக்கறின்னு நினைச்சு ரைட்டர் தன் வீட்டுக்கு அனுப்ப அது அங்கிருந்து அங்கங்க கை மாறி போயிட்டே இருக்கு. இப்படி தலையை 2 போலீஸும் தேடிட்டு இருக்க இதுக்கு நடுவுல இந்த மார்க்கெட் ராஜா கொலைக்கு மினிஸ்டர் பையனை எப்படி கொலை பண்ணுவேன்னு ரவுடி சத்யா சபதம் போட்டதால விமலுக்கு அந்த மினிஸ்டர் பையன் பந்தோபஸ்துக்கான டியூட்டி வருது. விமலும் அவர் டீமும் அந்த மினிஸ்டர் பையன் உயிருக்கு ஆபத்து இல்லாம கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்களா, அந்த மார்க்கெட் ராஜாவோட துண்டிக்கப்பட்ட தலையை கடைசியில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தான் இதோட மீதி கதையே. இயக்குனர் முதல் படம் பேசப்பட்டதால இந்த பார்ட் 2ல ஒரு பெரிய காமெடி பட்டாளத்தையே வச்சு இயக்கியிருக்காரு. சரி, இவங்க எல்லாம் இருந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகியிருக்கான்னா பெருசா இல்ல. எனக்கு தலையை வச்சு கோதண்டம் போதையில பேசுறது மட்டும்தான் கொஞ்சம் ரசிக்கும்படியா இருக்கு. இது மாதிரி உங்களுக்கும் சில இடங்கள்ல வர காமெடி பிடிக்கலாம், முழுசா பார்க்க முடிஞ்சா. மற்றபடி எனக்கு எப்படி இதை இயக்குனர் எழில் யோசிச்சிருப்பார்னு தோணுது. அதுல முதல் படத்துக்கும் இதுக்கும் சில ஆக்டர்ஸை தவிர எந்தவித கனெக்ஷனும் இல்லாத போது எப்படி இது பார்ட் 2 ஆகும்? ஆரம்பத்துல இருந்தே கண்டதை பேசுறாங்க, நடிக்கிறாங்க. மேல சொன்ன கதையை உங்களுக்காக கஷ்டப்பட்டு கோர்வையா சொல்லியிருக்கேன். உண்மையில நீங்க இது என்ன கதை, என்ன சொல்ல வராங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய விருதே தரலாம். விமல் இந்த படத்தை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக நடிச்சு கொடுத்துருக்கலாம். ஆனா அவர் பேரை கெடுத்துக்கிற அளவுக்கு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுவாருன்ற பெரிய கேள்வி வருது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டீசெண்டா இருந்ததால அதோட சீக்குவல்னு நம்மளை நம்ப வச்சு முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி வேற எதுவுமே சொல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளினதால அடுத்து ஒரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். நன்றி.